பொன்னேரி ரயில் நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தொலைவில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது சென்னையிலிருந்து கும்மிடிப்பூண்டி மார்க்கமாக செல்லக்கூடிய அந்த ரயில் மார்க்கம் இது மட்டுமல்லாமல் வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான மார்க்கமாகவும் பார்க்கப்படுகிறது. இங்கிருந்து தான் சென்னையிலிருந்து செல்லக்கூடிய அனைத்து விரைவு ரயில்களும் இந்த பகுதியில் தான் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சென்னையிலிருந்து கும்மிடிப்பூண்டிக்கும் அதே போல கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னைக்குமாக நாள்தோறும் 86 புறநகர் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இது மட்டுமின்றி சரக்கு ரயில்கள் அதே போல விரைவு ரயில்கள் என 200க்கும் மேற்பட்ட ரயில்கள் இந்த ரயில் மார்க்கில் தான் செல்கின்றது. இந்த நிலையில் தான் பொன்னேரி ரயில் நிலையத்திற்கு அருகே சிக்னல் ஸ்பிரிங் டிவைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் போல்டுகள் நட்டுகள் கழற்றப்பட்டிருக்கிறது. 3 இடத்தில் அதே போல அதாவது கும்மிடிப்பூண்டிலிருந்து சென்னை மார்க்கமாக செல்லக்கூடிய இடத்திலும் சரி, சென்னையிலிருந்து கும்மிடிப்பூண்டி மார்க்கமாக செல்லக்கூடிய இடத்தில் கிட்டத்தட்ட 4 இடங்களில் இது போன்ற அந்த ஸ்பிரிங் டிவைஸில் ஒவ்வொரு இடத்திலும் 4 போல்டுகள் கழற்றப்பட்டுள்ளது. இது குறித்து ரயில்வே ஊழியர்கள் ரயில் நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தார்கள். அதன் பேரில் அவர்கள் ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் தற்போது இந்த இடத்தில் அதிகாரிகளும் ஆய்வு செய்து வரக்கூடிய காட்சிகளை நாம் காணலாம்.